அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2025-26க்கான பாலிசி நோட்ஸ், அதுலயும் குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையுடைய கொள்கை விளக்க குறிப்புகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க கண்ணன்ட்டுக்குள்ள போலாம். தமிழ்நாடு அரசினுடைய சீரிய நடவடிக்கையின் மூலம் கிட்டத்தட்ட 3,87,000 ஏக்கர் பரப்பளவு குறுவை சாகுபடி நடைபெற்றது. அதன் மூலம் 2,06,000 விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்கிறாங்க. உழவை பத்தி சில முக்கியமான மேற்கோள்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலிசி நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறாங்க. இது நம்மளுக்கு யூனிட் 6ல கேட்க வாய்ப்புகள் அதிகம். தொழுதூன் சுவையின் உழுதூன் இனிது, இந்த பாடல் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா கொன்றை வேந்தனுடையது. அதாவது ஒருவரை வணங்கி வாழ்தலை விட உழுது விளைவித்து வாழ்தல் இனிது என்று சொல்லப்படுது. உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்று நல்வழி நூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஔவையாரால் சொல்லப்படுது. உழவர் பணியே சிறந்தது, பிற பணிகள் எல்லாம் பழுதுடையவை என்று இந்த பாடலுடைய பொருள் தரமாற ஔவையார் வந்து பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பாடல் வரிகள் பார்த்துக்குங்க. யூனிட் 6 பேஸ் பண்ணி ஏதாச்சும் தமிழ் இலக்கியத்துல கேட்கணும்னா இங்கிருந்து கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸ் எடுக்க வாய்ப்பு உண்டு. தொழுதூன் சுவையின் உழுதூன் இனிது அப்படிங்கிற பாடல் கொன்றை வேந்தனுடையது. ஒருவரை வணங்கி வாழ்தலை விட உழுது விளைவித்து வாழ்தல் இனிது என்று சொல்லப்படுது. உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு அப்படிங்கிற வரிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்வழி நூல்ல ஔவையாரால் சொல்லப்படுது. வேளாண்மை துறை மற்றும் பிற துறைகளின் தோற்றம். சென்னை மாகாணத்துடைய ஆளுநர், அவருடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சர் வில்லியம் டெனிசன். அவர் வந்து பாத்தீங்கன்னா 1863ஆம் ஆண்டுல அவருடைய குறிப்பு குழுவுக்கு கவுன்சில் ஆஃப் நோட்ஸ் அப்படிங்கிற குழுவுக்கு வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, வேளாண்மை தொடர்பான நடைமுறை குறித்து சில குறிப்புகளை கொடுக்கிறார். இதுதான் வேளாண்மை துறையுடைய ஒரு அடிப்படையா அமைஞ்சிருக்குது. சரிங்களா? வேளாண்மை துறை அடிப்படை எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, சென்னை மாகாணத்துறை ஆளுநர் சர் வில்லியம் டெனிசன் வேளாண்மைக்காக அவருடைய குழுவிற்கு சில அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து தான் வேளாண்மை துறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்குது. வேளாண்மை துறையானது இந்திய பஞ்ச ஆணையம் 1880ங்க 1880ஆம் ஆண்டுல தெரிவித்த சில பரிந்துரை, அதன் அடிப்படையில் 1882ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்டது. அப்பனா வேளாண்மை துறை அப்படிங்கிற துறை எப்போது தோற்றுவிக்கப்பட்டதாமா, 1882ங்க. வேளாண்மை துறையினை வருவாய் தீர்வு, நில ஆவணங்கள் மற்றும் வேளாண்மை ஆணையரக பணியாக மறுவடிவமைத்து பின்னர் தனி பிரிவாக 1905ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருது. சரிங்களா? அதாவது 1882ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை அப்படிங்கிற துறை வந்து பார்த்தா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பின்னால் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை வருவாய் தீர்வு, நில ஆவணங்கள் மற்றும் வேளாண்மை ஆணையரக பணியாக மறுவடிவமைத்து 1905ஆம் ஆண்டுல தனி பிரிவாக வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு வருது. தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது, 1979 to 80ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா தனித்துறையாக செயல்பட்டு வருது. அதே 1979-80ஆம் ஆண்டிலிருந்து தனித்துறையாக செயல்பட்டு வந்த விதை சான்றளிப்பு உயிர்ம சான்றளிப்பு துறையானது 2022ஆம் ஆண்டில் அதன் தலைமையிடத்தை எங்க மாத்துறாங்க, கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது விதைகளுக்கு வந்து பார்த்தா சான்றளிக்கக்கூடிய துறை 2022ல வந்து பார்த்தா அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. எங்கிருந்து, கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு. முதலாக அக்ரி காலேஜ் 1876ங்க. கேட்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பா கேட்க வாய்ப்புல அதிகமாக இருக்கிற லைன்ல இது ஒண்ணு. சென்னை சைதாப்பேட்டையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வேளாண் கல்லூரியானது 1971ஆம் ஆண்டில் இருந்து கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. அப்பனா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அக்ரி காலேஜ் அப்படின்னு கேட்டா எப்பங்க, 1876ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டையில தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பின்னால இங்க இருக்கக்கூடிய காலேஜை யூனிவர்சிட்டியா மாத்துறாங்க. 1971ல கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது பாருங்க, எல்லாமே முக்கியமான கீ பாயிண்ட் தான். சரியா? இங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, கண்டென்ட் முக்கியமான டேட்டா எடுத்து கொடுக்குற உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமான பாயிண்டோ ரெஃபரன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க எக்ஸாமுக்கு. தமிழ்நாட்டில் வேளாண்மை. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா நில அமைப்பில் மித மற்றும் வறண்ட ஈரப்பத வெப்பமண்டலத்தின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியை எப்போது எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்கன்னா மித மற்றும் வறண்ட ஈரப்பத வெப்பமண்டலத்தின் கீழ் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்திய அளவில் 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட 11வது பெரிய மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அதே 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7.21 கோடி மக்கள் தொகை கொண்ட 7வது மாநிலமாக விளங்குது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 7வது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம்.
பரப்பளவுல 11வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 11வது பெரிய ஸ்டேட் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு. மக்கள் தொகை பரப்பளவுல 7வது பெரிய மாநிலம். அகில இந்திய அளவில் தமிழ்நாடு மாநிலமானது 4% பரப்பளவு, சரிங்களா? ஏரியா வைஸ் பாத்தீங்கன்னா 4.4%. இந்தியாவுடைய மொத்த பரப்பளவுல 4%. 6% மக்கள் தொகையும் அது மட்டும் இல்லாம 3% நீர் இருப்பினை கொண்டுள்ளது, சரிங்களா? வாட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3% நீர் இருப்பு. தமிழ்நாட்டின் சராசரி மழையளவு பாருங்க, 919.8 மில்லிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சராசரி மழையளவு. அதே 2023-24 ஆண்டில் பெறப்பட்ட மழையளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1178 மில்லிமீட்டர், சரிங்களா? சராசரி மழைப்பொழிவோட எப்படி இருக்குதாமா? அதிகமா இருக்குது. சராசரியே வந்து பாத்தீங்கன்னா 919. ஆனா நமக்கு கிடைத்த மழையளவு எவ்வளவுமா? 1178 மில்லிமீட்டர். கேட்கலாம், 2023-24க்கான சராசரி மழையளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா வாய்ப்புகள் அதிகம். கிணறு ஆழ்துளை கிணறுகள் மூலம் சாகுபடி செய்யப்படும் பரப்பு கிட்டத்தட்ட 65% வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா? கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறு தான் பயன்படுத்துறாங்க, சரிங்களா? அதாவது விவசாயத்துக்கு அதிகமான என்ன நீர் பாசனம் அப்படின்னா கிணற்று பாசனம் தான். அதுல கால்வாய்கள் மூலம் 21%, ஏரிகள் மூலம் 14%, சரிங்களா? கிணறு அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் எவ்வளவு தூரம் வராங்களாமா? கிட்டத்தட்ட 65% வராங்க. அடுத்தது கால்வாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு சதவீதம்? 21%. கடைசியா ஏரிகள் அப்படின்னு கேட்டா எவ்வளவு சதவீதமாமா? 14%, சரிங்களா? இத கூட என்ன பண்ணலாம்? அரேஞ்ச்மெண்ட்ல கேட்கலாம், சரியா? அதிகமான தமிழ்நாட்டுல பாசன வசதி எதுல இருந்து கிடைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிணற்று பாசனம். பாசன நீர் ஆதாரங்களின் பயன்பாடு. கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகள் மூலம் பாசனம் பெற்ற பரப்பு 2022-23 வந்து பாத்தீங்கன்னா 18.38 லட்சம் ஹெக்டர், சரிங்களா? 2022-23 ஆண்டுல 18.38 லட்சம் ஹெக்டரா இருந்திருக்குது. அதே 2023-24 18.81 லட்சம் ஹெக்டரா வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. அதிகரிக்கக்கூடிய பரப்பளவு பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 2.34%. கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளின் மூலம் பாசனம் பெற்ற பரப்பு 2022-23 18.38 லட்சம் ஹெக்டர். அதே 23-24 18.81 லட்சம் ஹெக்டர். அப்படின்னா அதிகரிச்சிருக்குது. எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்குதுன்னா 2.34%. அடுத்தது பாருங்க, 2025-26 ஆண்டுக்கான உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு. 2025-26க்கான உணவு தானிய உற்பத்தி அதற்கான இலக்கு பாத்தீங்கன்னா 130.23 லட்சம் மெட்ரிக் டன், சரிங்களா? அதாவது தானியம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. 2025-26க்கு எவ்வளவு உணவு தானியம் வந்து பார்த்தா இலக்கா வச்சிருக்காங்க நம்ம டார்கெட்? 130.23 லட்சம் ஹெக்டர் மெட்ரிக் டன் அளவு. அடுத்ததுங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டங்கள். அதுல முக்கியமா என்ன சொல்ல வர்றாராமா? வேளாண்மையில தமிழ்நாட்டில் நிகர சாகுபடி பரப்பு, அதாவது சாகுபடி செய்யக்கூடிய இடத்துடைய பரப்பு அதிகரிக்கணும். எவ்வளவு சதவீதத்திலிருந்து? 60%-இருந்து 70% உயர்த்துதல். அதான் வந்து பார்த்தா ஒரு இலக்கா வச்சிருக்கிறாங்க. அதனால விவசாயம் செய்யக்கூடிய இடங்கள், நிலங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அதனுடைய பரப்பு அதிகரிக்கணும். எவ்வளவு சதவீதத்திலிருந்து? 60%-இருந்து 70%. 10 லட்சம் ஹெக்டர் அளவுக்கு உள்ள இருபோக சாகுபடி நிலங்கள் அடுத்த 10 ஆண்டுக்குள் இருமடங்காக, அதாவது 20 லட்சம் ஹெக்டராக உயர்த்துதல். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட்ல தான் இருக்குது. அதாவது 10 லட்சம் ஹெக்டர் அளவுக்குள்ள இருபோக நிலங்கள் 2 முறை வந்து பார்த்தா சாகுபடி செய்யக்கூடிய நிலங்கள் வந்து பார்த்தா எவ்வளவு இருக்குதாமா? 10 லட்சம் ஹெக்டர். அதை 2 மடங்காக 20 லட்சம் ஹெக்டராக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. உணவு தானியங்கள், தென்னை, சூரியகாந்தி மற்றும் வணிக பயிர்களான கரும்பு, பருத்தி ஆகியவற்றின் வேளாண்மை உற்பத்தி திறனில் தேசிய அளவில் முதல் 3 இடங்களுக்குள் தமிழ்நாட்டை இடம்பெற செய்தல். அதாவது முக்கியமான உணவு தானியங்களா இருக்கலாம், தென்னையா இருக்கலாம், சூரியகாந்தியா இருக்கலாம், வணிக பயிர்களான கரும்பு, பருத்தி, இதனுடைய உற்பத்தி திறன் இந்திய அளவுல பார்க்கும்போது முதல் 3 இடத்துக்குள்ள வந்து பார்த்தா தமிழ்நாட்டை வர வைக்கணும். அது வந்து பார்த்தா அவங்களுடைய டார்கெட்ல இருக்குது. உணவு தானிய பயிர்களின் உற்பத்தி திறனை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு தேசிய அளவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடம். கேழ்வரகுல வந்து பார்த்தா எத்தனாவது இடம்? முதலிடம். மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, தென்னை உற்பத்தி திறனில் 2ஆம் இடம். சரிங்களா? கேழ்வரகுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யறதுல முதலிடம். அதுக்கப்புறம் மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு, தென்னை உற்பத்தியில் 2ஆம் இடமும்,
குறு தானியங்கள் நிலக்கடலை உற்பத்தி திறனில் 3ஆம் இடமும் வகிக்கிறது. யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பயிர்கள் உற்பத்தியில எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஏற்கனவே கேட்டும் இருக்கிறாங்க. அடுத்தது தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறன். கொய்யாவில் முதலிடமும் பெருநெல்லி, ஜாதிக்காய், கிராம்பு, புளி, கருவேப்பிலை மற்றும் மல்லிகை இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் வகிக்கிறாங்க. கொக்கோ, சாமந்தி ஆகிய பயிர்களில் 3ஆம் இடம். சரிங்களா? இதை கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், மேட்ச்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள், அதாவது உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களின் விற்பனை செய்வதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க இந்த உழவர் நல மையங்கள் அமைக்கப்படுது. கிட்டத்தட்ட 2025-26ஆம் ஆண்டில் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரையிலான மதிப்பீட்டில் வங்கி கடன் உதவியுடன் 1000 உழவர் நல சேவை மையங்கள் துவங்குவதற்கு 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மையம் ஒன்றிற்கு வழங்கப்படும் என்று இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்காக 42 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு. தமிழ்நாட்டினுடைய சராசரி நெல் பரப்பளவு, நெல் சாகுபடிக்கான பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 52 லட்சம் ஏக்கர். அதுல டெல்டா மாவட்டத்துல மட்டும் 18 லட்சம் ஏக்கர், இதர மாவட்டத்துல 34 லட்சம் ஏக்கர் வந்து பார்த்தா நெல் சாகுபடி செய்யறாங்க. அடுத்தது மானாவாரி நிலங்களில் கோடை உழவு செய்வதற்காக ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அதாவது மானாவாரி நிலங்களில் பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க, மழைநீரை சேமிக்க, மண்ணின் வளத்தை மேம்படுத்த, களைகளை கட்டுப்படுத்தவும் ஒரு ஹெக்டருக்கு 50% மானியம், அதாவது 2000 ரூபாய் வந்து பார்த்தா வழங்குறாங்க உழவு பணிக்காக. 2025-26ஆம் ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பாத்தீங்கன்னா இதனால பயனடைஞ்சிருக்குது. அதற்காக 24 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணி இருக்கிறாங்க. மானாவாரியா இருக்கக்கூடிய நிலத்துல வந்து பார்த்தா உழவு பணிகளுக்காக மானியம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அதை பார்த்தா 50% மானியம் ஹெக்டருக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2000 ரூபாய். அடுத்ததுங்க உழவர்களை வியட்நாம், ஜப்பான் மற்றும் சீனாவிற்கு அழைத்து சென்று அங்க இருக்கக்கூடிய நெல் சாகுபடி வந்து பார்த்தா எப்படி செய்ய போறாங்க, எது மாதிரி ஒரு டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்துறாங்க, இதற்காக சிறந்து விளங்கக்கூடிய உழவர்களை எந்தெந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்றாங்களாமா, ஜப்பான், சைனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை அறிந்து அதனை தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி விவசாயிகளை வந்து பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு போறாங்க. சரிங்களா? நெல் விவசாயத்தை வந்து பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை கண்டறிய முக்கியமான ஒரு 100 முன்னோடி விவசாயிகளை வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு உழவு சார்ந்த பணிகளை பார்ப்பதற்காக அழைச்சிட்டு போறாங்க. இது ஒரு சுற்றுலா தான், உழவு சுற்றுலா. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். சரிங்களா? முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024-25ஆம் ஆண்டில் 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா செயல்படுத்திட அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம், அதாவது மண் வளத்தை அதிகரிக்கணும், மக்களுக்கு மாசில்லாத உணவு வழங்கிடும் பொருட்டு உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செயல்முறைகளை கடைபிடிப்பதற்காக முதலமைச்சருடைய மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டம் 2024-25ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னா மண் வளத்தை காக்க முடியும், விவசாயிகள் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க முடியும். ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம், அதற்கான செயல் விளக்கம் என்னன்னா 2024-25ஆம் ஆண்டில் ஒரு கிராமம் ஒரு பயிர் என்ற திட்டத்தின் கீழ் 5 முதல் 10 ஏக்கர் பரப்பளவில் ஒரு கிராமத்திற்கு ஒரு பயிர் என்று தேர்வு செய்து நிலம் தயாரித்தல், அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களை பயன்படுத்துதல், விதை நேர்த்தி, விதைப்பு, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மற்றும் பிற வேளாண் தொழில்நுட்பங்கள் உள்ளடங்கிய செயல் விளக்க திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்துவாங்க. இதுதான் ஒரு கிராமம் ஒரு பயிருக்கான திட்டம். அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 2023-24ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்துறாங்க. 5 ஆண்டு திட்டமாக 25 மாவட்டங்களை உள்ளடக்கிய 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதாவது 25 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்து 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்களாக பிரிச்சு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் வந்து பார்த்தா செயல்படுத்துறாங்க 2023-24ஆம் ஆண்டு முதல். நம்மாழ்வார் விருது,
அதாவது உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளை தேர்வு செய்து அவங்களுக்கான என்ன கொடுக்குறாங்களாமா, அவார்டு கொடுக்குறாங்க. 2024-25 ஆண்டுக்கான 3 விவசாயிகளுக்கு 5.22 லட்சம் செலவினத்தில் நம்மாழ்வார் விருது வழங்கப்படுகிறது. இது எதற்காகனா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதர விவசாயிகள் உயிர்ம வேளாண்மை ஈடுபட செய்யக்கூடிய விவசாயிகளை கௌரவிப்பதற்காக இந்த விருது வழங்குறாங்க. மின்னணு வேளாண்மை. வேளாண்மையில் மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகளுக்கான வேளாண் தொழில்நுட்பங்கள், இடுபொருளுடைய இருப்பு விவரம், சந்தை நிலவரம், வானிலை முன்னறிவிப்பு, நீர் சார்ந்த விவரங்கள், அரசு மானிய திட்டங்கள் விவரங்கள் போன்றவற்றை துரிதமாக கொண்டு செல்வதற்காக 24 முக்கிய சேவைகளுடன் உழவர் என்ற கைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆப் மூலியமா உழவர்களுக்கு தேவையான இடுபொருள்கள் எங்கெங்க இருக்குது, எவ்வளவு சந்தை நிலவரம், அதோடைய ரேட்டு தெரிஞ்சுக்கலாம். வானிலை முன்னறிவிப்பு, எப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்யக்கூடிய டைம், எப்ப புயல் வரக்கூடிய டைம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அரசு மானிய திட்டங்கள், எல்லா விவரங்கள் அடங்கிய ஒரு சேவை. சரிங்களா? அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் பேர் என்னவாமா, உழவர் என்ற கைபேசி செயலி. ரொம்ப முக்கியமானதுங்க, கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது மக்காச்சோள மேம்பாட்டு திட்டம். அதாவது மக்காச்சோள உற்பத்தியில் இந்தியாவிலேயே 2வது இடத்தில் எந்த மாநிலம் இருக்குதுன்னா தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு மக்காச்சோள உற்பத்தியில பாத்தீங்கன்னா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2வது இடம். அடுத்தது பயிர் வகைகளை பத்தி ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அதாவது செவ்வூன் தோன்றா வெண்டுவை முதிரை அப்படிங்கிற ஒரு பதிற்று பத்தினுடைய பாடல் சங்க காலத்து தொட்டே தமிழ்நாடு மக்களின் உணவில் பருப்பு வகைகள், அதாவது முதிரை அப்படின்னு சேர்த்து கொள்ளப்படுது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? முதிரை என்னது, பருப்பு வகைகள். எதுல சொல்லியிருக்கிறாங்களாமா, பதிற்று பத்து அப்படிங்கிற ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க பயிர் வகைகளை பத்தி. அடுத்தது பாருங்க பருத்தி. நாட்டின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் உள்நாட்டு ஜவுளி ஆடை தொழில்நுட்பத்தில் 13% அளவிற்கு பங்களிப்பு யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதுல குறிப்பா முதன்மையான மூலப்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா பருத்தி தான். சரியா? ஜவுளி உற்பத்தியில முக்கியமான மூலப்பொருள் எது, பருத்தி தான். தேசிய அளவில் உள்ள பருத்தி நூற்பாலைகளில் 55% நூற்பாலைகள் எங்க இருக்குதாமா, தமிழ்நாட்டில் தான் இயங்கிட்டு வருது. 95% பருத்தியானது குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் போன்ற மாநிலத்தில் இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையான பருத்திகள் எந்தெந்த மாநிலத்திலிருந்து வாங்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம். அடுத்ததுங்க 2021-22 ஆண்டு முதல் பாரம்பரிய நெல் ரக சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக, பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாப்பதற்காக என்ன பண்றாங்களாமா, நெல் ஜெயராமனின் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கம் பாத்தீங்கன்னா 2021-22 ஆண்டிலிருந்து செயல்படுத்திட்டு வராங்க. உயிரியல் காரணிகள் மற்றும் தர கட்டுப்பாட்டு ஆய்வகம். பூச்சிக்கொல்லிகளுக்கான சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1968. பூச்சிக்கொல்லிகளுக்கான விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1971. இதன்படி ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ், பெவேரியா பேசியானா போன்ற உயிரி கட்டுப்பாட்டு காரணிகளை பகுப்பாய்வு செய்வதற்காக திருச்சியில் பாத்தீங்கன்னா உயிரியல் காரணிகள் தர கட்டுப்பாட்டு ஆய்வகம் நிறுவப்பட்டுள்ளது. காய்கறிகள் அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டங்கள் முதல் 2 இடங்களை மட்டும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. அதுல பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் 2 இடம் கள்ளக்குறிச்சி முதலிடம், 2வது பாத்தீங்கன்னா நாமக்கல். சரிங்களா? மரவள்ளி கிழங்கு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி முதலிடம், 2ஆம் இடம் நாமக்கல். அது சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா முதலிடம், தூத்துக்குடி மாவட்டம் 2ஆம் இடம். சின்ன வெங்காயத்துல பெரம்பலூர் மாவட்டம் முதலிடம், தூத்துக்குடி மாவட்டம் 2ஆம் இடம். தக்காளி பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் முதலிடம், அதே கிருஷ்ணகிரி மாவட்டம் 2ஆம் இடம். சரிங்களா? கொஞ்சம் வறட்சியான பகுதி அப்படிங்கிறாங்க. இன்னும் காய்கறியில பார்த்தா அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் உள்ள வருது. தக்காளியில முதலிடம் தர்மபுரி, 2வது இடம் கிருஷ்ணகிரி. வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் முதலிடம், 2வது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா தர்மபுரி முதலிடம், 2வது இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். கத்தரியில பாத்தீங்கன்னா தர்மபுரி முதலிடம், சேலம் பாத்தீங்கன்னா 2வது இடம். கத்தரிக்காயில பாத்தீங்கன்னா தர்மபுரி முதலிடம், சேலம் பாத்தீங்கன்னா 2வது இடம். இதர காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் திண்டுக்கல். சரிங்களா? பொதுவா அனைத்து விதமான காய்கறி உற்பத்தியில முதலிடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், 2வது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்த காய்கறி சாகுபடியுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3,64,036 ஹெக்டேர். சரிங்களா? காய்கறிகள் மொத்தமா எவ்வளவு ஹெக்டேர் பரப்பளவு பார்த்தா உற்பத்தி செய்யப்படுதாமா, 3,64,034 ஹெக்டேர் பரப்பளவு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க, நோட் பண்ணிக்கங்க.
தென்னை ஒட்டுண்ணி வளர்ப்பு மையங்கள். தென்னை கருந்தலை புழுவை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த தர்மபுரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் 5 தென்னை ஒட்டுண்ணி வளர்ப்பு மையங்களில் பிரீகோனிட் ஒட்டுண்ணிகள் கிட்டத்தட்ட 6000 ஹெக்டேர் பரப்பளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 3000 எண்கள் என்ற அளவுல வந்து பார்த்தா தயாரிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துல தென்னை ஒட்டுண்ணி வளர்ப்பு மையங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம். முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டம். முதலமைச்சரின் சூரிய சக்தி பம்பு செட்டுகள் திட்டத்தின் கீழ் மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து ஒரு சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய ஒரு பம்பு செட்டுகள் மானியத்தில் அமைக்க தராங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த சிறு மற்றும் குறு உழவர்களுக்கு 80% மானியத்தில் இதை வந்து பார்த்தா கொடுக்க போறாங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி திட்டம். தமிழ்நாட்டில் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி திட்டம் 2019 முதல் செயல்படுத்திட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு தகுதி வாய்ந்த உழவர்களுக்கு வருடம் 6000 ரூபாய் தருவாங்க. அந்த 6000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 3 தவணையாக தராங்க. இது அவங்களுக்கு தேவையான உரங்கள் வாங்குவதற்காக, விதைகள் வாங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இது உழவருடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி திட்டம். இதோட 2025-26க்கான கொள்கை விளக்க குறிப்பு, அதாவது வேளாண்மை துறைக்கான கொள்கை விளக்க குறிப்பு முடிஞ்சது. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.